மக்களே, திருமலையில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தம் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்காக யாருக்கும் அனுமதிக்கப்படாது. பராமரிப்பு பணியை செய்ய போகிறாங்க. அதனால் அங்கே யாரையும் பக்தர்கள் குளிக்க அனுமதி கிடையாது. அப்புறம் ஆர்த்தியும் உங்களுக்கு நடக்காது. அங்கே இடத்துல புஷ்கரணி ஆர்த்தியும் நடக்காது. இது வந்து ரெகுலராகவே இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் 15 வந்து பிரம்மோற்சவம் நடக்க போகுது. சாலக்கட்டில் பிரம்மோற்சவம். அதுக்கு முன்னாடி எப்போயுமே அவங்க ஆனுவலாக செஞ்சுட்ருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் இது. அதுக்காக புஷ்கரணி ஃபுல்லாக யாருக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 10 வரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெவி ரெயின் இருக்கலாம், ஸ்டோம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணனால அந்த 10 நாளும் அவங்க வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஆக மொத்தம் 40 நாள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா புஷ்கரணி தீர்த்தத்தில் யாரும் நீங்கள் குளிக்க முடியாது, உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அங்கே வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கும். ப்ளஸ் பிரம்மோற்சவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் செய்தி. திருமலை சார்ந்த செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.